உங்களுக்கு சென்னையில ஒர்க் பண்ணணும், சென்னையில படிக்கணும், சென்னையில இருக்கணும், ஆனா சென்னை பத்தியே தப்பா பேசுவீங்க. இது ரைட்டா? உங்க ஊர்ல கிடைக்காத ஒர்க் சென்னையில கிடைக்குதுன்னு தானே சென்னைக்கு வந்தீங்க. அப்படின்னு நீங்க எப்படி சென்னையை பத்தி தப்பா பேசுவீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சென்னைனாலே எனக்கு பீச் தாங்க பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சென்னை ஹோம். சென்னை ஹோம். நேட்டிவ் சென்னையா? நேட்டிவ் கிடையாது. வந்த புதுசுல ரொம்ப இதுவா இருந்துச்சு. பட் இப்போ நேட்டிவ் போகணும்னாலே ரொம்ப இதுவா இருக்கு. சென்னை தான் ஹோம். எந்த அளவு பிடிக்கும் சென்னை? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, சென்னையில இங்கிருந்து இடம்லாம் சென்னை இல்லைன்னா என்ன அடுத்தது என்ன இல்லைன்ற மாதிரி. வீட்டுக்கு போனா எப்போ இங்க வருவேன்ற மாதிரி இருக்கு. ஏன் அவ்வளவு ஒரு லவ் சென்னை மேல? தெரியல சார், அழுத போதும் ஆறுதலா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்தப்பயே நல்ல ஹாப்பி கொடுத்துச்சு. நீங்க எங்க போனாலும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு பீப்புள் பாக்குற போது இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா ஓகே சார். எல்லாம் எவ்வளவு இது இருந்தாலும் மறந்து அந்த ஒரு 2 நிமிஷம் பேசுறதுல அவ்வளவுதான். வீடெல்லாம் கிளீனா வச்சிருக்கீங்க. சென்னை வந்து சென்னை குப்பையா இருக்கு, நீங்களும் குப்பை போடக்கூடாது, கிளீனா வச்சுக்கணும். ஸ்வச் பாரத் ரொம்ப முக்கியம். ஸ்வச் பாரத் அடிச்சுட்டாங்க. நான் என்ன சொல்றது இதுக்கு. அப்புறம் சென்னையில வந்தீங்கன்னா நீங்க எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளையும் பார்க்கலாம். நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம ஜஸ்ட் நம்ம ஊரை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இங்க வந்து எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸும் இருப்பாங்க. திருச்சியில இருந்து இருப்பாங்க, மதுரையில இருந்து இருப்பாங்க, வேலூர்ல இருந்து எல்லாம். அதிகமா இப்பெல்லாம் வடக்கன்ஸ் தான் அதிகமா. ஆக்சுவலி நாங்கெல்லாம் தமிழ் பேசுறதை விட்டு நாங்க இனிமே ஹிந்தி கத்துக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா அதிகமா வடக்கன்ஸ். நாங்க வரதான் செய்வோம், நீங்க வராதீங்க சொல்லக்கூடாது. சாப் ரொம்ப பேசாத சாப். என்ன உங்க வீட்டுல வேலை இருக்கா சொல்லு, நான் வர்றேன். ஓ கடைசியில எங்கள்கிட்ட தான் வரணும் சாப். அவங்க ஊர் இப்ப காலி ஆயிட்டு இருக்கு. ஆனா நாம எடுத்துட்டு போய் அங்க போயிட்டு நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ஒண்ணு சொல்ல விரும்பலாது. நீ என்ன பண்ணுவீங்க அங்க போயிட்டு? அங்க வந்து சப்பாத்தி பூரி தான். ஓ அவங்க இங்க பானிபூரி, நீங்க அங்க போய் சப்பாத்தியா? சப்பாத்தி நீ இல்ல அவன் தான் சொல்ற ஏதோ வித்தியாசமா. நீ என்னடா தோசையில வந்து பீட்சா போடுறது, நாங்க போய் சப்பாத்தில போய் பீட்சா போடுவோம். சென்னையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா என்ன? பீச் தான் சொல்லுவேன். கண்டிப்பா பீச் தான். ஏன்னா ஃபேவரட் ஸ்பாட். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் போயிட்டே இருக்கோம். ஆனா எங்களுக்கு போர் அடிக்காத இடம்னா அது பீச் தான் இப்ப வரைக்கும். மதுரையை பத்தி பேச விஷால் இருக்காரு, சென்னையை பத்தி பேச சந்தானம் இருக்காரு. புதுசா 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க நாங்க கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. ஏய் நீ திருச்சி தானே? சென்னை பத்தி ஏதாவது புகழ்ந்து பேச. சென்னை பத்தி ஏதாச்சும் புகழ்ந்து பேசு. பேசு. நீ என்ன சொல்றீ? ஏய் சும்மாதான் சொல்லு. நீயும் இங்கதானே இருந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, முந்தானத்து கூட. இப்ப நீ நாளைக்கு சென்னை வரமாட்ட? வரவே மாட்ட சென்னைக்கு. ஆக மொத்தம் நீ இங்க தானே வரணும். அப்ப நீயும் கேவலமானவன் தானே? கேவலமானவன் வரப்ப மட்டும் கேவலமானவன். எப்ப நான் புனிதமானவன்.